இரவில் மனிதர்களை வேட்டையாடும் ஒரு அம்மனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இதனாலேயே இந்த கோயிலுக்கு இரவு டைம்ல யாருமே போக மாட்டாங்க. அந்த காலத்துல வேட்டையாடி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறகு பெண் குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அந்த பெண் குழந்தை வளர வளர அடிக்கடி அவளுக்கு சாமி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சாமி ஆடி இருக்கா. அப்புறம் பல பேருக்கு குறி சொல்லியிருக்கா. இதை பார்த்துட்டு இந்த அவங்களோட குடும்பத்துக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம வேட்டையை சாப்பிட்டுருக்கோம், ஆனா நீ குறி சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு, நமக்கு செட் ஆகும் சொல்லிட்டு பல தடவை கண்டிச்சிருக்காங்க. இருந்தாலும் அந்த பெண் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மறைச்சு வச்சுக்கிட்டே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இரவுல ஏகப்பட்ட டைம் பாத்தீங்கன்னா இந்த பெண்ணு சாமி வந்து ஆடி இருக்காங்க. ரொம்பவே அவங்களுக்கு தொந்தரவா இருந்திருக்கு. கொஞ்சம் காலங்கள் போகுது, அந்த பொண்ணு வளர்ந்துறா. அப்ப பாத்தீங்கன்னா ஊர்ல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோவில்ல ஒரு பூசை இருந்திருக்கா. அங்க ஒரு ஆண்மகன் இருந்திருக்கா. ஸோ அந்த ஆண்மகனை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே காதல் வந்து ரெண்டு பேருமே காதலிச்சு வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணோட குடும்பத்தில் இது வேணாம், அவன் பூசாரி, நம்ம வேட்டையை சாப்பிட்றீங்க சிட்டாகன்னு சொல்லிட்டு மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதிகமாக திட்டிட்டே இருந்தனால அவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டே ஓடி போயிட்டாங்க. ஓடி போய் காட்டுக்குள்ள வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு அடிக்கடி சாமி வருது, சாமியை மாறின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைம் அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணியிருக்கா. அதனால அந்த பூசாரியோட இல்லற வாழ்க்கையும் அப்படியே ஃபுல்லா மூடிடுது. இருந்தாலும் நமக்கு இல்லற வாழ்க்கை தேவையில்லை, சாமி தான் தேவைன்னு சொல்லிட்டு அவனும் தன்னை மாத்திக்கிட்டு அந்த பொண்ணு கூட வாழ ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட குடும்பத்திலிருந்து ஆட்கள் வராங்க. ஆட்கள் வந்து அங்கே உங்களை மன்னிச்சிட்டோம், நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருமே விருந்து கூப்பிடுறாங்க. விருந்து கூப்பிட்டு அந்த இடத்துல போய் ரெண்டு பேரும் விருந்து சாப்பிட்டுருக்காங்க. விருந்து சாப்பிட்டு போது அவன் மயங்கி விழுந்தாரான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் சாப்பிட்ட விருந்துல பேச வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இறந்து போன ரெண்டு பேருமே அதே காட்டில் வச்சு புதைச்சிட்டு இவங்க போயிடுறாங்க. பொண்ணோட வீட்டில் இருந்த ஒவ்வொருத்தருமே தொடர்ந்து இறந்துட்டே வந்திருக்காங்க. அதாவது அந்த இறந்து போன பொண்ணு தான் இவங்களை ஒவ்வொருத்தர வேட்டையாடி கொண்டிருக்கு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட கோபம் குறையிறதுக்காக அந்த காட்டுக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கோயிலை கட்டுறாங்க. அதன் பிறகு அந்த காடு அழியிறதும் இவங்க சாவுறதும் நின்றுது.